Trust the hot water professionals for a refreshing bath. Venus, the hot water professionals. ஜல்லிக்கட்டு போட்டியில் காளை உரிமையாளர் தாவேக கொடியை காண்பித்ததால் கோபமான விழா கமிட்டியினர் பரிசை கிடையாது என சொல்லி வெறும் கையோடு அனுப்பி வைத்தனர். உலக புகழ்பெற்ற மதுரை அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டி காணும் பொங்கல் திருநாளை முன்னிட்டு இன்று மிகவும் விறுவிறுப்பாக நடைபெற்றது. இந்த போட்டியை பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி கொடியசைத்து தொடங்கி வைத்தார். ஜல்லிக்கட்டு போட்டியை காண்பதற்காக முதலமைச்சர் ஸ்டாலின் நேரில் வந்தார். அப்போது ஜல்லிக்கட்டில் அதிக மாடுகளை அடக்கும் வீரருக்கு கால்நடை பராமரிப்பு துறையில் முன்னுரிமை அடிப்படையில் அரசு பணி வழங்கப்படும் என்றும் அலங்காநல்லூரில் காளைகளுக்கு 2 கோடியில் சிறந்த உயர்தர சிகிச்சை பயிற்சி மையம் அமைக்கப்படும் என்றும் அறிவித்தார். அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டியில் விஜயன்பன் என்ற பெயரில் காளை ஒன்று களத்துக்கு வந்தது. அப்போது அதன் உரிமையாளர் தாவேக கொடியை காட்டியதால் பரபரப்பு ஏற்பட்டது. போட்டியின் போது கட்சி கொடிகளை காண்பிக்க கூடாது என்ற விதி இருக்கிறது. விதியை மீறி தாவேக கொடியை காட்டிய இளைஞரை விழா கமிட்டியினர் கண்டித்தனர். ஆனால் அதனையும் மீறி அவர் தொடர்ந்து கொடியை காட்டி வாக்குவாதம் செய்தார். வாடிவாசலில் இருந்து வந்த காளையும் யாரிடமும் பிடிபடாமல் சென்றது. இருந்தாலும் உரிமையாளர் விதிமுறைகளை மீறியதால் பரிசு எதுவும் கிடையாது என சொல்லி விழா கமிட்டியினர் அனுப்பி வைத்தனர். ஜல்லிக்கட்டு போட்டி நடக்கும் இடத்தில் தாவேகவினர் கட்சி கொடியை காட்டியதால் சிறிது நேரம் சலசலப்பு ஏற்பட்டது. Trust the hot water professionals for a refreshing bath. Venus, the hot water professionals.